"பணத்த எங்க தாண்டி வச்சு தொலைச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா வந்து பார்வைய திட்டும்போது, நான் "இல்லடி என் பணம் நகைலாம் இருக்கு. அப்ப இந்த ₹2,00,000 மட்டும் எப்படி போச்சு? யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமா இப்பதான் வந்து துணி மடிச்சு வச்சுட்டு போனா மீனா. அவ தான் எடுத்திருப்பா. அவங்க குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். அவள தவிர மீதி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவளலாம் அப்படி இத சந்தேகப்படாத. அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னு பார்வதி எவ்வளோ சொல்லியோ, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஒரு ஃபோன் பண்ணும். அத மட்டும் நீ அட்டெண்ட் பண்ணி மட்டும் பேசு. நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு சின்ன மண்டபத்தில வந்துட்டு ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு எனக்கு ஒரு ஆர்டர் ₹1,50,000 ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ உடனே விஜயா வேகமா வந்து எனக்கு காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கால் பண்றாங்க. பார்வதிக்கு கால் பண்ணி விஜயா என்ன பேசுறாங்க அப்படின்னம்னா, "என்னது ₹2,00,000 காணுமா? அதுவும் மீனா வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போயிடுச்சா?" அப்படின்னு வந்து சொன்ன உடனே மீனா வந்து ப்ளேம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு, மீனா வந்து பயங்கரமா அழுகுறாங்க. ஸோ வீட்ல இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. "நீ எதுக்கு வந்து மீனா மேல பழி போடுற? அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "ஏங்க அவ தாங்க எடுத்திருப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் தாங்க பணம் காணாம போயிருக்கா. அப்புறம் யார் மேல நாங்க சந்தேகப்படுறது?" அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. இந்த சைடு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. "அப்பா எப்படியோ நம்ம தப்பிச்சோம். இது ஒரு நல்ல விஷயம் தான். கடவுள் நம்ம பக்கம் இருக்கான்டா" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. இவளயே மாட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு. ஸோ விஜயா வந்துட்டு அவங்கள மட்டும் தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவ மட்டும் தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா செம்மையா அழுவுறாங்க. கூடி இருக்கவங்க எல்லாருமே செம்மையா திட்டுறாங்க. அவங்க வீட்டுக்காரரும் திட்டுறாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு இளக்காரமா இருக்குன்னு அது மேல எல்லா பழிய போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமா கத்துறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியாம எப்படி வந்து என் பொண்டாட்டி மேல வந்து பழி போடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இது கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா விஜயா வந்து செம காண்டுல இருக்காங்க. அ எப்படி அந்த ₹2,00,000 நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேனே, எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாரி ரோகிணி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இது என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றது தெரியல.